எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஊழியக்காரர் கடந்த 20 வருடங்களாக அவர் ஊழிய பாதையில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். கடந்த வருடம் மார்ச் 9ஆம் தேதி மாலை நேரம் ஒரு சிறப்பு கூடுகையில் செய்தியளிக்க அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவரோடு கூட நானும் சென்றிருந்தேன். இது அவருக்கு முன்பதாக ஒரு பெரும் சவாலாக இருந்தது. ஏனென்றால் சரீரத்தில் பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருந்த அவரது மனைவி 79 நாட்கள் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சையிலும் 12 நாட்கள் வீட்டு சிகிச்சையிலும் இருந்தார்கள். இறுதியில் அனைத்து முயற்சிகளும் தோற்றுப்போக கர்த்தருக்குள் மரித்து மார்ச் 8ஆம் தேதி அடக்கம் செய்யப்பட்டார்கள். இதன் மத்தியில்தான் மார்ச் 9ஆம் தேதி அன்று சுமார் 500 பேர் வரை கூடியிருந்த அந்த பெருங்கூட்டத்தில் தேவ வார்த்தையை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வல்லமையோடு பிரசங்கித்தார். சொல்லனா துயரங்களும் அழையா விருந்தாளியைப் போல கண்ணீரும் அவரை நெருக்கிக் கொண்டிருக்க, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று பிரசங்கம் செய்தார். கூட்டத்தின் முடிவில் அநேகர் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் அவரிடம் வந்து, இன்றைக்கு எப்படி உங்களால் பிரசங்கிக்க முடிந்தது என்று கேட்டார். ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவரது மனைவி அதற்கு முந்தைய நாள்தான் மரித்து போய் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர் அமைதியான முறையில் எல்லாம் தேவனுடைய கிருபையும் அவருடைய வல்லமையுமே என்று மௌனமாய் சொன்னார். பவுல் தன் உடன் ஊழியர் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்கிறார். பல கடுமையான சவால்களை சந்தித்து ஒன்றிலாகிலும் அதேரியப்பட்டு போகாமல் பவுல் தான் ஜெயித்து விட்டதாக நமக்கு அறைகோவல் விடுகிறார். மேலும் கொரிந்தியர் நிருபத்தில் எழுதும்பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் எழுதுகிறார். கிறிஸ்தவ வாழ்வில் நாம் நினைத்திராத போராட்டங்களும் சவால்களும் நமக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் ஜெயம் நமக்கே. ஆகவே தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், சவால்களை முறித்தெறியுங்கள். அதற்கு தேவனே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். God bless you all.